நாடாளுமன்றத்தில் இன்று ஒரே நாளில் 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயக விரோத செயல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது எதிர்க்கட்சிகளை அடக்கும் இடமாக இருக்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமாக விவாதம் நடத்தும் இடமாக இருக்க வேண்டும் என தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகத்தின் கோவிலான நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பிய எம்பிக்கள் தண்டிக்கப்படுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 15 எம்பிக்கள் மீதான இடைநீக்க நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு குறித்து பிரதமர் மோடி அல்லது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்கும் வரை தங்களது அமளி தொடரும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்தார். வேறு வழி இல்லை, எங்களுக்கு எங்கே பேச வருகிறோமோ அங்கே பேச அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து அது குறித்து கருத்து தெரிவிக்க முடியவில்லை என்றால் வேறு எங்கே நின்று பேசுவது? எனவே நாங்கள் கொந்தளித்து எழுந்தோம். கட்சியில் இருக்கிற சில உறுப்பினர்கள் அவையினுடைய மையப்பகுதிக்கு சென்றார்கள். அது ஒன்றும் புதிது அல்ல. நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பை, கண்ணியத்தை, இதில் ஏற்பட்ட இந்த பாதுகாப்பு குறைபாடுகளை அவர்கள் விவாதிக்க தயாராக இல்லை. மற்ற பிரச்சனைகளைப் போலவே இதையும் மூடி மறைக்க அரசாங்கம் நினைக்குமானால் அதை அனுமதிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நிச்சயமாக பிரதமர் இல்லை என்றால் உள்துறை அமைச்சர் அவையில் ஒரு அறிக்கை தந்து இப்படி நடந்திருக்க கூடாது, நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறோம். அந்த கௌரவம் அவர்களுக்கு என்றால் எங்களுடைய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.